இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு சோதனையினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறாரு. ஆம், ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பயங்கர போராட்டமான அல்லது சோதனையின் ஊடாய் போகிற அனுபவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த நாளில் தேவன் அதிலிருந்து வெளியில் வர உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. யோசேப்பு சிக்கி கொள்ளும் விதமாக பலவிதமான சோதனைகள் வந்தது. ஆனால் அனைத்திலும் தப்பித்து வர ஒரு பாதையையும் தேவன் உருவாக்கி தந்தார். அதே போல் நீங்கள் எப்பேற்பட்ட சோதனையை கடந்து போய் கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இந்த நாளில் தேவன் அற்புதம் செய்ய போகிறாரு. நீங்கள் அதை விட்டு கடந்து வந்து வெற்றி அனுபவிக்க போகிறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்கப்பா. ஆமென். இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நன்றி ஏசப்பா. வெளியில் வர முடியாதபடிக்கு சோதனையில் சிக்கி தவித்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்போ அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும்பா. இன்றைக்கு விடுதலை கிடைச்சிராதா, இன்றைக்கு விடுதலை கிடைச்சிராதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அம்மேன். தூங்கி எழுந்தவுடன் அப்பா, இன்றைக்கு நான் விடுதலை ஆகிட மாட்டேனா? இந்த பிசாசின் பிடியிலிருந்து தேவன் என்னை இன்றைக்கு விடுதலை ஆக்கிட மாட்டாரா? இந்த நோயின் பிடியிலிருந்து நான் இன்றைக்கு விடுதலை ஆகிட மாட்டேனான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. அம்மேன். எனக்கு இந்த மாதம் குழந்தை தங்கிறாதா, இந்த மாதம் எனக்கு திருமணம் நடந்திராதான்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வாஞ்சியோடு காத்துட்ருக்குறாங்கப்பா. அம்மேன். நீங்கள் எல்லாருடைய வாஞ்சைகளையும் அறிந்தவராக இருக்கிறீங்கப்பா. அம்மேன். இந்த இரவு நேரத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறீங்கப்பா. அம்மேன். அப்பா, சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளத்தக்கதான ஒரு பாதையை உண்டு பண்ணுறீங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த பாதையை காணும்படியாக தேவ தயவோடு கிருபையோடு அந்த பாதையில் தப்பித்து கொள்ளத்தக்கதான அப்பா ஒரு சூழ்நிலையை இப்பொழுது உருவாக்குறீங்க ஏசப்பா. இதுதான் தப்பித்து போகத்தக்க பாதைன்னு காட்டிட்டு சும்மா இருக்கிற தேவன் இல்லைப்பா. எங்களுக்காக யுத்தம் செய்கிறீங்க, கரங்களை பிடித்து பாதையில் நடக்கிறீங்க ஏசப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்ன தேவன் அப்பா, கரங்களை பிடித்து நீங்கள் எங்கள் கூட நடக்கிறீங்க ஏசப்பா. தப்பிக்க வைக்கிறீங்கப்பா. சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ளே இருக்கும்போது அவங்க கூட நீங்கள் இருந்ததுனால அப்போ அந்த நெருப்பின் வாசம் அவங்க மேலே இல்லை. அப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நெருப்பு சுடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. இன்றைக்கு இந்த சோதனைகள், உபத்திரவங்கள் இது எல்லாவற்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை தப்பித்து கொள்ளும் போதும் அப்பா எந்த சேதமும் இல்லாமல் உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன். இழந்த அத்தனையும் திரும்ப கொடுக்குறீங்க, பல மடங்காக திரும்ப கொடுக்குறீங்க ஏசப்பா. எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்கப்பா. அம்மேன். அப்பா, நீங்கள் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு வசனம் சொல்லுதுப்பா. எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. அம்மேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அம்மேன். இப்பொழுது நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை அப்பா, சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுக்குறீங்க ஏசப்பா. எங்கள் கண்களுக்கு எந்த பாதையும் தெரியல, தப்பித்து கொள்றதுக்கான எந்த வழியும் எங்களுக்கு இல்லை. ஆனால் புதிய பாதைகளை உண்டு பண்ணி அப்பா அதன் வழியாக எங்களை நடத்தி செல்கிற தேவன் நீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களில் நீங்கள் பாதுகாத்த ஒவ்வொன்றுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனியும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க போகிறீங்கப்பா. அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோமாப்பா. வேதத்தில் பார்க்குறோம்ப்பா, ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தி பெரிய சாட்சியாக நிறுத்தியிருக்கிறீங்க ஏசப்பா. நாங்களும் எளியாவே மாதிரி பாடுள்ள மனுஷங்க தான். எங்களோட ஜபமும் இப்பொழுது கேட்கப்படுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா.
நாங்கள் தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழ்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறோம், எங்களை சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இது எங்கள் கண்களால் நாங்கள் தரிசித்து வாழலை, விசுவாசிக்கிறோம். எந்த எதிரி இல்லாத ஒரு எல்லையை எங்களுக்காக நீங்கள் கட்டளையிட்டிருக்கீங்க ஏசப்பா. எங்களுடைய எல்லை சமாதானமாக இருக்குது ஏசப்பா. எந்த சத்துருக்களின் போராட்டமும் இல்லாமல் சுகமாக எங்களை தங்க பண்ணுறீங்க. வேதனை நீங்கி சுகமாயிருன்னு நீங்கள் அந்த ஸ்திரீ கிட்ட சொன்ன வார்த்தையை இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டையும் சொல்கிறீங்க ஏசப்பா. சரீர பலவீனங்கள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், அப்பா நோய்கள் எல்லாவற்றிலிருந்து வேதனைகளை நீக்கி சுகமாய் தங்க பண்ண போகிறீங்க ஏசப்பா. ஆமேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திரமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. உங்ககிட்ட நாங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாக அதுக்கு பதில் கொடுப்பீங்கிற ஒரு தைரியம் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உண்டாகட்டும் ஏசப்பா. ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஏசப்பா. அது நிச்சயமாக ஒரு தகப்பனை நோக்கி பிள்ளைகள் கேட்கும்போது அப்பா நீங்கள் அதை செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா. பாசமுள்ள தகப்பனாக இருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா பொல்லாப்பு, மந்திரம், பில்லி, சூனியம், நோய், விபத்து எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கட்டும்ப்பா. ஆமேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. என்னோடு ஜெபிச்சு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் உடைய கிருபையும் சமாதானமும் நிரம்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.